நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இறைவனின் கோவிலை கட்டி முடித்து பாஸ்கா விழாவை கொண்டாடுங்கள் என்கிற அழைப்பை எஸ்ரா நூல் கொடுக்கிறதை முதல் வாசகத்தில் நாம் அறியப்பெறுகிறோம். ஆண்டவருடைய இல்லத்தை கட்டுவதும் அதை கட்டி முடித்து அதில் மகிழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் நம் எல்லோருக்கும் பிரியமான காரியம். அதைவிட கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியம் நம்மை கட்டி எழுப்புவது. தூய ஆவியின் ஆலயமாக இருக்கிற நம்மை கட்டி எழுப்பி கடவுள் முன் ஒரு புதிய தூய ஆலயமாக ஒப்புக்கொடுக்க அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். இல்லத்திற்கு போவோம், மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இன்று திருப்பாடல் 122 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்கிற வார்த்தைகளை நாம் மகிழ்வுடன் பாடி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரது இல்லத்திற்கு எந்த மனநிலையோடு நாம் செல்லுகிறோம்? பய உணர்வோடா? கடவுள் நம்மை பழிவாங்கி விடுவார், அழித்து விடுவார், அல்லது நம்முடைய வாழ்வை அவர் சிதைத்து விடுவார் என்று பயந்து ஓடுகிறோமா? அல்லது அங்கே போனால் ஏதாவது கிடைக்கும், போனால்தான் அவர் செய்வார் என்கிற ஒரு பயனாளிக்குரிய மனநிலையோடு செல்லுகிறோமா? அல்லது ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், என் வாழ்வில் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்த என்னை உயர்த்தி இருக்கிறார், இன்னும் அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்திருக்கிற அன்பு தேவன் என்று அன்பினால் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆலயத்திற்கு செல்லுகிறோமா? மகிழ்வுடன் சென்று அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் புகழ் பாட மன்றாடி செபிப்போம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கிறோம். இதோ ஆண்டவருடைய இல்லத்தை நோக்கி செல்வது என்பது வெறும் கட்டிடத்தாலான ஆலயத்தை நோக்கி செல்வதல்ல, விண்ணக எருசலேமை நோக்கி பயணிக்க ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் கடவுளுடைய கட்டளைகளை உள்ளத்திலே உணர்ந்து பயணிப்பது. இந்த உணர்தலை ஆற்றலோடு செயல்படுத்த அருள் வேண்டி மன்றாடுவோம். மகிழ்வுடன்
போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன, அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய இல்லத்தில் நீதியும் நேர்மையும் நிலைத்திருக்கிறது. ஆண்டவருக்காக ஓடிய, ஆண்டவரை தேடிய பிள்ளைகள் அவரை கண்டுகொள்கிறார்கள். நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அன்பின் பரமபிதாவே, உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எருசலேமை கட்டி எழுப்ப நீர் எவ்வளவோ தியாகங்களை எங்களுக்காக செய்திருக்கிறீர். ஆண்டவரின் திருக்குலத்தோராய் நாங்கள் இணைந்து செயல்பட ஆற்றல் அளித்தீர். தொடர்ந்து எங்களுக்கு நீர் ஆவியின் வல்லமையை தந்து இணைந்து ஆற்றலோடு செயல்பட அருள் தருவீராக. இயேசுவின் கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை